Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையணும்னா இன்னொரு விஷயத்தை இழக்கணும். அப்படி காதலில் என் ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன். இழந்த விஷயம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் நான் அதை தேடி போவேன். எஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறேன். அது பெட்ரோல் போடுறது ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. ப்ரோ என்ன அடிச்சா ப்ரோ அடிச்சாங்க. நோவன் கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியுமா? ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கணும். எடுத்துட்டா ரைட். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ டோன்ட் மைண்ட், நாங்களும் அங்கே தான் போகிறோம். ட்ராப் பண்ணது இருந்தா ஓகே ப்ரோ, போகலாம். 2 பேரை அவரால் டோ பண்ண முடியாதுடா. ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வருங்களா? ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் வைசாக். I'm stylish, black top, big t-shirt, Billy. Next, Kishore. ஜி ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வைசாக்னா எந்த ஊர்டா? வைசாக்னா ஊரில் மச்சான், அது கண்ட்ரி. என்னடா சொல்கிற? ஆமாம், அது ஃபாரின் பக்கம். அவனை பிடிச்சா நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ற. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. வரான். ஜி என்னாச்சு? காமெடி பண்ண தெரியல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காமெடி பண்ண தெரியல, ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? ஐயோ, அப்போ நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, ஆனால் இவங்க மூஞ்ச பார்த்தா செலக்ட் பண்ணுறாங்களே. இப்போ ஒரு நிமிஷம் ஜி. செலக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை, இங்கிலீஷ் வந்து நல்லா சொல்லிப்பாங்க. வர போயிட்டே இருப்போம். Next, Madhav. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இதுக்கு ப்ரோ பார்த்துக்கலாம். ஐடி கம்பெனி அப்படிதான் ப்ரோ. இங்கிலீஷ் கற்றணும், அது கற்றணும்னு ப்ரோ. அப்படின்னு கற்றுக்கிட்டு போனால் கூட முடி வெட்டுவா, சேவ் பண்ணுவான்னு. அதுலாம் தாண்டி அவனுக்கு வேலை கொடுத்தா கூட ப்ரோ 6 மாதத்தில் பிடிங்கிற போகிறாங்க. இதுக்கெல்லாம் நீ ஏன் ப்ரோ ஃபீல் பண்ணுகிற தேவையில்லாமல்? நீங்கள் எங்கே ப்ரோ தங்குறீங்களா? நான் பிஜியில் இருக்கேன் ப்ரோ. இப்போ வெக்கேட் பண்ணுற ரூம் எடுக்கலாம். நீங்கள் எங்கள் ரூமில் தங்கக்கூடாது? இல்லை வேணாம் ப்ரோ, உங்களுக்கு எடுக்கலாம். ஐயோ வாங்க ஜி ப்ரோ, வாங்க. ரெண்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் 2 பேருக்கு ஓகேவா? ஓகே தான். சரி போகலாம். அப்புறம் என்ன டீ கடை காலி பண்ணிட்டு போகலாம் வா. அப்ப நான்
வண்டின்னு இதை கொண்டு வந்துருக்கீங்க போட்டுருக்கீங்க பெட்ரோல் போக ஆல்ரெடி இன்டர்வியூ போட்டு காசு தேவைப்படுதுல போட்டுறேன். 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு லைஃப் செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மெசேஜ் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏன் மச்சான் ஃப்ளைட்லலாம் பிரியாணி தருவாங்களா? பிரியாணியா? ஆ, ஃப்ளைட்டில் போனால் தான் தெரியும். அப்போ நீங்க ஊருக்கெல்லாம் எதுல போவீங்க? நான் வந்து என் ஊருக்கு ட்ரெயினில் போவேன். ஓ, வெளிநாட்டுக்கு ட்ரெயின் எல்லாம் விட்டுருக்காங்களா? வெளியிலடா வைசாக்னா விசாகப்பட்டினம்டா, அது இந்தியாக்குள்ள இருக்கு. விஷயம் ஏதோ நிப்பாட்டுங்களா கொஞ்சம்? வைசாக்னா ஊர்ல மச்சான். ஏதோ ஒரு மலையை சாய்க்க வேண்டியதா இருக்குது. ஏய் இல்லடா, வைசாக்னா வெளிநாடு நினைச்சுனது. மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டா. சொன்னா ரிப்ளை பண்ணேன்னா மச்சான் யாருடா? மொத்த சிங்கிள்டா, ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாரு. நான் என்ன பண்ணல, வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணல. இந்த பொண்ணுகிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டா. ப்ளே பண்ணு. சார், ஐம் பிரியா ஃப்ரம் பவர்டெக். நீங்கள் 2 monthsக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்க. இப்போ ஜாப் வேகன்சி இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சொல்கிறேன். ஓகே மேம், ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. மச்சான் டேய் மச்சான், பேசிட்டு பார்த்தேன். என் டேபிள் மேல பாடுறா. டேய் காணோம்டா, டேய் ஆபீஸ் வர லேட் ஆகுறா, சீக்கிரம் சொல்றா. ஆமா, அதுல முட்டில இது ஆயில்மெண்ட் சூப்பரா கேக்குது. ஆயின்மெண்டா? டேய் பேசி தேய்ச்சிட்டு ஆயின்மெண்ட்ன்ற. மச்சான் நான் கமிட் ஆயிட்டேன்டா. ஏய் யார் அந்த பொண்ணு? எனக்கு ஜாப் வாங்கி கொடுத்தாங்களா அவங்க தான். கலக்குப்பா கலக்கு. ஒரு நிமிஷம் நான் தான் கால் பண்ண பேசுறேன். என்ன பண்ற? நீ குடிச்சியா? அப்புறம் நீ விளையாட வரியா? நான் வரல, நீங்க விளையாடு. மச்சானுக்கு வேற ஃபர்ஸ்ட் மந்த் salary ட்ரீட் வேற வைக்கிறேன்னு சொல்லிருக்கான். எல்லாமே ஆர்டர் பண்ணா, நீ இது ஒரு பிடி தான் கூடாது. டேய் அவன் ஃபோன் பண்றான். டேய் கிஷோரே, டேய் நான் ஆளோட வெளியே இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன். டேய் வரா. ஏனாச்சு? ஐராக்ஸ் வரா. டேய் இந்த வாரம் பாத்ரூம் நீ தான்டா கழுவணும், போய் பண்ணு போ. நான் கொஞ்சம் நீயே பண்ணிடுறா, பிஸியா இருக்கேன்டா ப்ளீஸ்டா. அவன் என்ன பண்ணானே ஆளு கூட சும்மா தானே பேசி நிக்கிற போனே. போடா போய் பண்றா. ஒரு நிமிஷம் இரு, அப்புறம் பண்றேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? இப்போ வேலை எடுத்து போவோம், இப்போ சும்மா தானே இருக்கீங்க. மண்ணா குறைஞ்சா போயிருங்க. இவனே தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன தேவையில்லாம பேசுறா? வீட்டுக்கு ரெண்டு யார் கேட்டா? நீங்க பே பண்றீங்களா நான் பே பண்றேன்? புரியல, இதெல்லாம் ஆளு கொடுக்குற ஐடியாடா. நம்ம 2 பேரும் தவிர்த்து வெளியே ஜாலியாக இருக்கலாம் போறோம்டா. டேய் தேவையில்லாம பேசாத. ஏறா கையா. டேய் விட்றா போட்டோம். டேய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வை, எனக்கு தப்பு தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க.
சொன்னா கேட்க மாட்டேல்ல. டேய் அவுட்ரா. போடுறான் அவனை. ஐஸ் சாப்பிட காசு இருக்கு, பெட்ரோல் போட காசு இல்லையா? சரி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்ல, ரைட்டாக வரது போயிட்டு வரேன். எட்டு மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோ. ஏடா 8 போட்டிருக்க? மனுஷ வாழ்வு பிரிச்சுக்கோ. நம்பால் வண்டி இங்கே நிற்குது. டேய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வை, எனக்கு தப்பா மெசேஜ் பண்றாங்க. ஏய் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும். அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவன் பின்னாடி லவ் பண்ணுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் பாரு HR குரு. அவனை போய் கேளு. ஏய் கிஷோர் ராவ். நல்லா தூங்காத்துட்டு. ஹலோ, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இல்லை நான் முக்கியமா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி முக்கியம். ஃபோனை வெடி.